भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्ये विजायितोऽयम् स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीवंहं जननं प्रबध्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्मोहदसहितराणि जनाय मेने अस्मद्गुरोर्भवतोऽधिदेयसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रबध्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्मोहदसहितराणि जनाय मेने अस्मद्गुरोर्भवतोऽधिदेयसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रबध्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां स्वसम्पदां शरणं भवगीतानां शरणगोरुमुनीश्वरम् श्रीरङ्गे सय्यदीं पुराकरुणया असोस्यामि श्रीप्रेक्षकाचर्षे ध्यान दीक्षा दयादिविश्वमैः श्रीमत्श्रीरङ्गेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसुमे नरहरिचरचिद्योगिने दुःप्रसादात् राज्य श्रीरङ्गहारि प्रभवितिपतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवे सकलौमेयं वेदक्रीक्षणाय श्रीरङ्गनाय सर्ववेदेन्द्रविष्टं दक्षिणसमुद्रकरुणैकपात्रं श्रीरङ्गेविराट्श्लोककृत्यं वेदान्तदेशीयतीन्द्रं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं सम्प्राप्ताध्यात्मशास्त्रं वेदान्ते वावदूषरङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्य परमदव्याख्यातनीडे श्रीमद्रङ्गशतारिसंविवराल्लब्धानमवस्तस्य श्रीमद्वीररघुत्वहादिदेः श्रीमद्वैतसंसदेः साधुवीक्षा सदं सेवे रङ्गदुरीयसाधनं श्रीमद्रङ्गशतारि योगिजनस्य ईशादपविल्यं सुगुणे बान्धव महद्वन्दनं वन्दे वत्सैगूढं सदा वेदान्तदेशीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसार अनवद्यगुणं नारायणान्ते यदिदुर्जयित्वाभिषिक्तं श्रीरङ्गनाथे हृदयकरम् आश्रयामः जयत्यासुतसन्त्रासत्वान्तविध्वंसमोदयः प्रभावान् सीतया देव्या परमं व्योमभास्करः ஐஷனுடைய சங்கல்ப உற்சவம் நேற்று நல்லா நடந்தது. ஐஷனுடைய திருமணியை பாங்க எடுத்துருக்கார். இருந்தாலும் சில அசக்தம் நிறைய இருக்கு, அதுக்கு தான் எழுதிருக்கார். நிச்சயம் அந்த ஐஷிங்க கொஞ்சம் சாம்பரியானம் பண்ணிக்கிறதுனால பிக்ஷை வாங்கிக்கிறதா கொஞ்சம் நாழி ஆறுது. அதனால அவகாசம் சரியா சொல்ல முடியல. அப்புறம் ஐஷிங்கர் பிக்ஷானோடு தான் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வெத்தலை பக்கம் ஆகணும். அதனால கொஞ்சம் விளம்பிச்சு போறது. நீங்கள்லாம் இவ்வளவு காத்துட்டு இருக்கிறது எனக்கு பரவ சந்தோஷமா இருக்கு. ஆனால் காத்து வைக்கிறதுல சந்தோஷம் இல்லை. ஆனால் சத்தியா இவ்வளவு கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறத பார்த்தா அதுல எனக்கு சரி நாம நிறுத்தக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்ட காரியத்தை முடிச்சுதான் ஆகணும். அதனால கொஞ்சம் விளம்பிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் பொறுத்துக்கணும். இங்க நாரதன் துன்புறுவரும் இந்த மன்மதன் லோபன் இவெல்லாம் போடுற விவேகனோட சண்டை போட்டு அவள்லாம் இறந்து போறா. இப்போ கோபன் அங்க வந்திருக்கான். கோபன் தன்னுடைய
பெருமையெல்லாம் சொல்றான். அதுல இந்த சைன்யத்துல, அதாவது மகாமௌனுடைய சைன்யத்துல சில பேர்லாம் பின்னாடி போறான். அதாவது போருக்கு பயந்துட்டு, ஏன்னா முக்கியமான தலைவர்கள், முக்கியமான வீரர்கள்லாம் போயிட்டா, அதாவது சேனாதிபதிகள்லாம் போயிட்டா. அதாவது சேனையில் இருக்கிற மீதி வீரர்கள்லாம் கொஞ்சம் பயந்துட்டு பின்வாங்கிட்டு போறார். அப்போ நாரதர் சொல்ற சிரிச்சத, சாந்தாசம் அபராவர்த்திய விகோப பச்சாத் ஆகஸ்டபதி இவாபாதி உச்சித் அதிசங்கட விஷயே சுபடான சம்மதோயம் அபசர்பகா. சர்பகான்னு வேகமா போன அர்த்தம், அபசர்பகன்னா கொஞ்சம் தயங்கி நடக்கிறது, அபசர்பகான்னு அர்த்தம். அதனால இந்த சங்கடமான வேலை, ஏன்னா முக்கியமான தலைவர்கள்லாம் போயிட்டா, சேனாதிபதிகள்லாம் போயிட்டா. அதனால இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சைன்யத்திலே அவர்களுக்கு அடுத்த இருக்கிற பெரிய வீரர்கள்லாம் கூட கொஞ்சம் பின்வாங்கிட்டு போறார். அது தப்பு இல்லைன்னு ராஜன் நீதியே சொல்றது. அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தை கூட கர்ணனுக்கும் ராமனுக்கும் சண்டை நடக்கிறது. அப்போ ராமன் என்ன பண்ண, சில அடிகள் பின்னெடுத்து வச்சார் அப்படின்னு சில பேர் சொல்றான். ஏன் பின்வாங்கினார்னு சொன்னா, இந்த குறி வைக்கணும் இல்லையோ, குறி பார்த்தா அம்பு எழுதணும். அப்போ ஒரு பொசிஷன்ல வந்தாதான் அந்த அம்பை எழுத முடியும். அதுக்காக என்ன பண்ண பார்த்தா பெருமாள் இந்த இடத்துல இருந்து பார்த்தா அவனை அடிக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோம். அப்படி போய் பின்னாடி போய் பார்த்து அதுக்கப்புறம் அம்பு விட்ட. சில பேர் ராமனே பின்வாங்கிட்டான் அப்படின்னு சில பேர் அவளுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி சொல்றான். அததான் இங்க சுவாமி தேசன் இங்க சொல்ற. அதுக்கப்புறம் உடனே தும்புரி சொல்ற, ஹர்ஷ சம்பிரமன் ரொம்ப மகிழ்ச்சியோடும் பரபரப்போட சொல்ற. சாதாரண ஒருத்தர் கோபம் தான், அது அவனுடைய சுபாவம், இயற்கை. அது எல்லாருமே பயப்படுவா அவனுக்கு. எஸ்ய த்ராசன தர்ஜன பிரபுதயா குரூரோத்கதா வர்த்தயः यस्य उन्मेष निमेषयो त्रिभुवनं निद्रादि जागर्ति च आबद्धेनम् अवैदहि सिंसन महासंभ्रम संभावित पीडोट्टामवरामुः दण्डलदहं क्रोधं निहन्ति क्षमा. இந்த கோபனுடைய இயற்கையாக கோபமா இருக்கிறவா, அவளை பார்த்தா எல்லாருமே பயந்து அண்ணன் தள்ளி போவா. இவன் இருக்கானே கோபன், இவன் இந்த கோபத்தோட கூடிய கண்ணை அப்படி எஸ்ய திராசன தர்ஜன கண்ணை உருட்டிக்கிட்டு அப்படி விழிக்கிறான். அது கண்ணை மூடிட்டா உலகமே உறங்கின மாதிரி இருக்கும். வீட்டு உருட்டிக்கிட்டு பார்த்தா அதனால கோபம் வரும், சண்டை சமையல் இருக்கும். அதனால இந்த அந்த கோபத்துக்கு போறவா அவ நாசமாயிடுவா அடங்கி போயிடுவா. ஐயோ இந்த கோபக்காரன் நம்ம எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்வா. சில பேர் அந்த கோபத்துக்கு ஆளாகி போயிடுவா. அதனால இவன் இந்த கோபன் எப்பதான் அவன் கோபம் இல்லாம இருப்பான் அப்படின்னா, ராத்திரில தூங்குற சமயத்துல அவன் கோபம் இல்லாம இருப்பான். அப்போ உலகமே மேல் கொண்டு குழந்தை தூக்கிட்டா நம்ம மேல் கொண்டு காரியம் பார்க்கலாம். இருக்கிற மட்டும் அது பிரிவாதம் பண்றது, கையை உடம்ப கை காலம் உடலை அப்படின்னு. ஏன் அதே மாதிரி இந்த கோபன் தூங்கிட்டானாக்கா லோகமே அமைதியா இருக்கும்.
அதனால இந்த கோபன்றவன் இல்லாம இருந்துட்டா ஜனங்கள்லாம் ரொம்ப நிம்மதியா இருப்பா. அவ காரியத்தை அவ கவனிப்பா. அப்படிப்பட்ட இந்த கோபன் தன்னுடைய கையில் இருக்கிற தடி, அந்த தடி கொண்டே அவன் எல்லாரையும் பயமுறுத்துவான். அதுதான் அவங்க ஆயுதம். ஆக இப்படிப்பட்ட கோபம் உள்ளவனை பார்த்து நல்லவர்கள் கூட பயந்துவான். ஏன்னா சாதாரண வேதங்க சாஸ்திரம் என்ன சொன்னா ஜீவஹிம்செல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இவன் இவனுடைய கோபத்தினால ஜனங்களை ஜீவஹிம்சை பண்ண முடியா பண்றான். ஏன்னா அவன் கோபம் அசலாதி தூண்டி விடுறது, அதனால அடிதடி சண்டை வருது. இப்படியெல்லாம் இவனுடைய கோபமான அந்த காரியத்தைப்படுறது. ஆக இப்படிப்பட்ட கோபனை இந்த விவேகனை சேர்ந்த மேலும் இந்த க்ஷமைன்றவள், அதாவது பொறுமை சாந்தம் இதெல்லாம் உடையவள். இந்த கோபனை அவனுடைய வலிமை குறைக்கும்படியா பண்ணி அவனை போர்ல ஆயுஷ் முடிப்படியா பண்றான். அதாவது அவனை வதம் பண்றான். அதுதான் அந்த தும்புரு சொல்றார். குருவத முக க்ரூர கிரீடா கடோர பராக்கிரம பிரதிதமைக துவம்சா தக்ஷாத்வர பிரபுதி ஸ்வசௌ ஸ்வயமுக சுகாராதி ஸ்வர்காபவர்க விகாதக சாருபஜிதம் சாந்தியா கச்சமருஷ உதாசன. இந்த மாதிரி கோபத்துக்கு ஆட்பட்டுதான் என்ன பண்றான் இந்த சிவன். இதுக்கெல்லாம் திருஷ்டாந்தம் சொல்ற. இந்த கோபம் வந்தா எல்லாரும் அழிச்சிருன்னு சொல்ற. அது சொல்ற இந்த சிவன் என்ன பண்ணா தன் தகப்பனாருடைய விமானுடைய தலையை கிழிறான். தர்ஷனம் செய்த யாகத்தை கெடுக்கிறான். அதே அந்த அந்த தர்ஷனம் தான் சிவனுக்கு மாமனார். அவனை அவமானப்படுத்துறான். மன்மதனை நெற்றிக்கண்ணால எரிக்கிறான். ஆக சிவனுடைய பக்தனான இந்த கோபனும் நல்ல காரியங்கள்லாம் கெடுக்கிறான். ஆக இந்த ஜனங்கள்லாம் அதான் குருவத முக க்ரூர கிரீடா கடோர பராக்கிரம பிரீத மைத துவம்சா தக்ஷ அத்வர. தக்ஷனுடைய யாகத்தையும் கெடுக்கிறான். அதனால ஸ்வயமிக சுகாராதி. இந்த ஜனங்கள்லாம் சுகமாக சாந்தமாக மகிழ்ச்சியா இருக்குன்னா அதை தடுக்கிறான். ஏன்னா கோபம் தான் மகிழ்ச்சி தானா போயிடுது இல்லையா. அது மட்டும் இல்ல சொர்க்காபர்க்க விகாதக. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட சொர்க்கத்துக்கு அதுக்கு மோட்சத்துக்கு போக வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் பண்றதுக்கு தடையா வேலை இருக்கான். சாருஷபதம் சாந்தியா கச்சத் சுகுதாசனஹா. ஆக இப்படிப்பட்ட கோபனை நெருப்பு மாதிரின்றான். அப்படிப்பட்ட நெருப்ப இந்த பொறுமைன்ற தண்ணீரை கொண்டு அணைக்கப்படுறது அப்படின்னு சொல்ற. உடனே நாரத சொல்ற சர்வகுணாதிசாயினி கல்வியம் சாந்தி என்ன கிஞ்சிதபி அவஷ்டப்தம் கேனாப்பி அவத்தியன யோஜிதி ததா. இந்த நிறைய குணங்கள் இருக்கு. ஆனா இங்க சாந்தி சாந்தி தயாதிவி சுகோணி. அந்த சாந்தி தான் முதல்ல சொல்லப்படுது. அந்த பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அந்த
பொறுமையா இருந்தாக்க அவன் எந்த விதமான தப்பையும் பண்ண மாட்டான். பொறுமை உடையவன் எல்லா காரியத்தையும் அவனால சாதிக்க முடியும். என்ன அப்பதான் புத்தி பேலன்ஸ்டா இருக்கும். இல்லப்பனா கோபத்தினால என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியாம போயிடும். கோபம் வந்துட்டுனா நம்ம ஆராய்ஞ்சு நிதானமா யோசிச்சு கூட பண்ண முடியாது. இவன் எப்படிப்பட்ட இந்த க்ஷமைன்றவள் சர்வ குண அதிசாயினி கலுவியம் சாந்தி. இந்த இந்த சாந்தின்னு இருக்க அதுதான் எல்லா குணத்தை காட்டிலும் ரொம்ப பெருமை வாய்ந்தது. என்ன கிஞ்சிதவி அவஷ்டப்தம் கேனாபி அவசியம் யோசிச்சு கதாகி. அதனால பொறுமையுடைய யார் இருக்காலோ அவ எந்த குற்றத்தையும் செய்ய மாட்டான். கதாகி எப்படி அப்படின்னு சொன்னா அதை சொல்ற விபுத மகிதே மேரா வைராவணா கரதி முகு கசது கரடம் கண்டூலம் சொம்சரண் மதர்கதம் மதகர்தபம் பஜது தட கிரீடா கிரீடாபி சந்திரசோ திருடம் நது மலினதா நாபிக்ஷோபா கமாபுதி சம்பிருதா. அதாவது இந்த வேறு மலர்க்க அது ரொம்ப எல்லாரும் போடுறா. அவன் ரொம்ப சோத்தனா. அந்த பெருமையை ரொம்ப பேசுறா. தேவர்கள்லாம் அதை ரொம்ப மதிக்கிறா. கசது கரடம் கண்டூலம் சரண் மதகர்தபம். இந்த இந்திரனுடைய பட்டத்தையான ஐராவதம் இருக்க அது என்ன பண்றது, அதுக்கு இந்த திணவு எடுத்ததுன்னா சில பேர் அதாவது திணவு எடுத்ததுன்னா செவுத்துல போய் முதுகு தேய்ச்சிப்பான். அந்த மாதிரி இந்த மதையானது என்ன பண்றது, அதுக்கு திணவு எடுத்தது. உடனே நேர போய் மேருமலையை போய் உரசிட்டு அந்த அந்த திணவு எடுத்தா மத ஜலம் பெறும். அது தன்னுடைய உடம்பு கொண்டு அதில் கொஞ்சம் சேகரலாம். பஜு தட கிரீடா பீடாதி சந்திரசோ திருடம். அப்ப அந்த மத ஜலமானது என்ன ஆகுது, அந்த மலையில பட்டு அது ஷேரா போச்சு. அது மலையே அழுக்காகிறது. அது பஜ்ர கிரீடா பீடா அபிசந்தி திருடம். இந்த அதனுடைய தந்தங்கள்னால மலையை அப்படியே குத்துறதான். இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கு. ஒரு யானை அது பலத்தை மொத்தம் கொண்டு முதுகுத்தை தேய்க்கிறது, அதனுடைய தந்தங்களால மலையை குத்துறது. அதுக்கு ஏதாவது அது அதாவது அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்றதா, அது தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறதா. நது மலினதா நாபி சோபகா சமாப்தி சம்பிருதா. அது போல இந்த பொறுமையை உள்ளவர்களை எல்லாரும் ரொம்ப போற்றுவா. ஒரு சமயம் அத்திப்பட்டு ஆயிடுங்கிறது 34ஆம் ஆயிடுச்சுங்க. அவர் தன்னுடைய கிராமத்திலிருந்து ஊருக்கு எழுவார். அதாவது காஞ்சிபுரத்துக்கு எழுவார், எங்கேயோ திருமணம் செய்திருக்காங்க. அப்போ வழியில அங்க மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் இப்படியே பார்த்துட்டு இவர் நித்தியம் போயிட்டு இருந்தார். அந்த மாடு மேய்க்கிற ஒரு பையன், டேய் என்னடா இந்த நம்ம மாடு இருக்க, அந்த மாடு கொண்டு அவர் வரைச்சு அவர் மேல விட்டு பெரிய பண்ணிடுவோம். ஒரு பையன் சொல்றான், வாங்கடா அவர் மகன் அவர் போறாரு அப்படின்னா அவர் மாடு கொண்டு பண்ணுவாங்க. அந்த பையன் ஒதுக்கிட்டான். சரி இது மறுநாள் என்ன பண்ணா, அந்த பையன் அவர் வரத்தை பார்த்துட்டு ஒரு மாடை அதுக்கு அதை முட்டு முடியா பண்ணி அதை பண்ணி அதை இந்த சுவாமி நோக்கி ஓடு முடியா பண்ண. அப்ப என்னாச்சு,
இந்த மாடு வேகமா ஓடுது, கிளம்பிச்சு, ரொம்ப வேகமா போச்சு. அவர் கிட்ட போச்சு, அடங்கி போச்சு. அடங்கி போயிட்டா. எதாவது ரொம்ப ஆச்சரியம். இந்த பையன் அதை தூண்டி விட்டு அனுப்பிச்சான். இது அந்த சுவாமி கிட்ட போனேன், அப்படியே அடங்கி போச்சு. அதுதான் அந்த சமயம் உள்ளவரை பார்த்தா எல்லாருமே அவளுக்கு மதிப்பை கொடுக்கும், பெருமை கொடுக்கும். அதுதான் அவ்வளவு பொறுமை. அதனால பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னா வார்த்தைகள் அனாவசியம் வருது. ஆக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கெட்ட உணவுகளோட கோபமே பட மாட்டான். ஏன்னா நம்ம என்ன விட அவங்ககிட்ட போய் நமக்கு இது அவங்க இது வெளியே அனுப்பிவிடும் அப்படின்னுட்டு. அதான் விபுத மகிதே, விபுத மகிதே. அது சுபாஷிதிகளை வந்து ஸ்லோகம். ஞானம் உள்ளவர்கள் ஏதாவது சில பேர் கோபத்தினால் பேசினா கூட சரி ஏதோ பேசலாம் அப்படின்னு போயிடுவான். அந்த கெட்டவார்கள் திருப்பி ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஏன்னா என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன பார்த்து என்ன பேசுற அப்படின்னு சொன்னா பயப்படுவாங்க. என்ன சுவாமி அவர் இவ்வளவு தூரம் பண்ற, நீங்க ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லி, அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஞ்சி போன்ற விஷயங்களும் தேவையான விஷயங்களும் எழுதிருக்காரு. மனசுல கைகறி போராளுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஏதோ சாந்தார். அது அது உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள வந்தா என்னடா இங்க சத்தம் அப்படின்னு அஞ்சு மணி கேட்டாயிருக்கு. அப்புறம் அவளை அந்த சரிடா அவள் 2 பேரும் வர சொல்றா அப்படின்னு சார். அதாவது அவன் கூப்பிட்டார், திருவாள் கைங்கரியம் பண்றோம். நான் என்ன உள்பட எல்லாருமே பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பகமையே கூடாது. இந்த சண்டையில அப்போ அப்படிப்பட்ட உங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா அதுக்கு என்னுடைய தப்பா பலம் தான் குறைஞ்சி போச்சுன்னு நான் நினைக்க முடியும் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை சாதிச்சாராம். அவ வந்து உடனே ஐஸ்வர்யா சேர்த்து வந்து போயிட்டான். அப்புறம் ஏகாந்தத்துல சமணர் அவனை கூட்டு கண்டிக்க மாட்டாமா, அவனை கூண்டு இவ்வளவு கத்துறாள, ஐஸ்வர்யுடைய தப்பபலம் எப்படியா குறையுமா, ஏன் இப்படி தன்னை இங்க குறைச்சுட்டாரு, அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கா, அவனை கண்டிக்க மாட்டாமா, சுவாமியார் கண்டிக்கிறவன். அப்ப சாதிச்சாரான், என்ன பண்றது, தான் தீக்ஷா என்னுடைய அவர் சொல்ல என் தனியில எத்தையோ சொல்லிட்டா, அதுக்காக நான் அப்படி இருக்கணும். இப்படிதான் அவ சொல்லும்போது பார்த்தா கண்ணுல ஜலம் வருது. நான் இப்ப கூட அந்த ஐயர் திருவாக்க திறந்து சாய்க்கும் போது அந்த தனியில தாந்திக் சாந்தின்னு போட்டிருக்காள அப்படின்னு அதை சொல்லல. அவன் அந்த தனியில ஏதோ போட்டிருக்காள, அதுக்காவது நான் இருக்க வேண்டாமா அப்படின்னு சாய்ச்சாராம். ஞானேஷங்கருக்கு அப்படியே சேவிச்சுட்டான் ஐசிங்கரை. அப்படியெல்லாம் ஒரு பெருவாளுடைய அனுஷ்டானம் இருந்திருக்கு. நம்ம இப்பெல்லாம் என்ன என்ன அனுஷ்டானம் வச்சிருக்கோம். அந்த மகான்கள் காலம்லாம் ஒரு பொன்னான காலம். பெரியவா சின்னவாங்கிற ஒரு விவசாயில இருந்து அவன் அந்தந்த ஸ்தானத்துல மெருகு சேர்த்திருக்கா, கௌரவத்தை சேர்த்திருக்கா. இன்னைக்கும் அவளுடைய அனுஷ்டானங்கள்லாம் கேட்டு கேட்டு ரசிக்கும்படியா இருக்கு. அதனால இந்த பொறுமை உள்ளவனுக்கு ரொம்ப உடனே தும்புர் சொல்றான் பகவன், துர்ஜியவசு கோபகா கதம் நாம விஜித இது விஸ்மயம் ஆபிஷ்டம் மாமகம் சேதா. இந்த கோபனை பத்தி சொல்றாளே, துர்ஜய அசோக கோபா, யாருமே இவங்க கோபத்தை இந்த கோபனை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாளே, கதத்தான விஜித இது விஸ்மயம் ஆபிஷ்டம் மாமகம் சேதா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவன் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சுதான் சொல்றாள,
என் மனம் ரொம்ப ஆச்சரியமா எப்படி அது அப்படின்னு அவன் கேட்கிறான். உடனே நான் பயமிக பேசினியா எனக்கு ஒண்ணும் இதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா. எதா எப்படி சொன்னா, ந சாபோ நாபிச்சரணம் ந வன்னிர் ந விஷம் ததா ந அஸ்திராணி சஸ்திராணி யதா தீக்ஷ்ணதமா க்ஷமா. தீக்ஷ்ணதமா க்ஷமா. இந்த க்ஷமன் இருக்க, இந்த க்ஷமான்ற குழம்பு இருக்க, அது ரொம்ப தீக்ஷ்ணம், ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்கும் கிடையாது. ந சாபோ நாபிச்சரணம் ந சாபா. இந்த ரிஷிகள்லாம் தான் எப்ப பார்த்தாலும் சாபம் தான். ந அபிச்சரணம், வேதத்துல எதிராளிகளை அவளை ஜெயிக்கணும் அப்படின்னா அது அபிச்சார யோகம் சொல்லி, அந்த அந்த அபிச்சார யோகம் பண்ணா எதிரிகள்லாம் மாண்டு போடுவா. அதுவும் இல்லை. ந வன்னிர்னா இல்ல, உன் தலை நெருப்பவாரி கொண்டு அப்படின்னு சொல்லுவா. நெருப்பவாரி கொண்டா அது பதிக்கும் போது அதுவும் கிடையாது. ந விஷம் ததா, சரி சில பேரை கொல்லணும்னா விஷத்தை கொடுத்து சொல்லுவேன். நான் அஸ்திராணி, சரி இந்த அஸ்திரம் சாஸ்திரம், அஸ்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அஸ்திரம்னா மந்திரம் சொல்லி உபயோகப்படுத்துற ஆயுதங்களுக்கு அஸ்திரம்னு பேர். மந்திரம் இல்லாம பண்ண எழுதி உபயோகப்படுத்தக்கூடிய ஆயுதங்களுக்கு சஸ்திரம்னு பேர். அதனாலதான் ந அஸ்திராணி, மந்திரத்தோட கூடிய ஆயுதங்கள் கிடையாது. நஜ சஸ்திராணி, சாதாரண ஆயுதங்கள் கிடையாது. அது இல்லாத இந்த க்ஷமம் இல்லை, இதுவே எல்லா காரியத்தையும் பண்ணும். ஆக எல்லாத்துக்கும் எல்லா சக்திகளும் இந்த பொறுமைதான் ரொம்ப சக்தி உடையது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொறுமை இருந்துட்டோம்னா எவ்வளவு காரியத்தை சாதிக்கலாம். ஆனா நீ இவ்வளவு பொறுமையா இருந்தாங்க எல்லாரும் தள்ள மிளகா இருக்கு, அது தூரம் போறது ஒருத்தன் வருவான் பார்த்து அங்கேருந்து. அப்படிதான் இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், நீ ஒண்ணு சொன்னடா அப்படிதான் ஏதாவது சொல்லுறா. திரும்பி மகான்கள்லாம் பொறுமையோடு இருந்திருக்கா, நிறைய காரியங்கள் சாதிச்சிருக்கா. ஆனா அப்படிப்பட்ட அந்த பொறுமையினுடைய பெருமையை சொல்ற. ததச்ச அகாரியேன கதாப்யன்யசைஹி அசம்ஹாரேன கேனசித் தீக்ஷா கவசேனேவ சர்வம் ஜெயதி சம்ருதா. அதாவது இந்த பொறுமைய இன்னொருத்தர் அபகரிக்க முடியாது. அகாரியேன கதாபி அந்யைஹி அசகாரியேன கேனசித். அதாவது இந்த பொறுமைன்ற செல்வத்தை யாராலையும் திருட முடியாது. இந்த பொறுமைய மற்றவர் ஆயுதங்களால நாசம் பண்ண முடியாது. திதிக்ஷா கவசேனைவ சர்வம் ஜெயதி சம்ருதா. ஆக இந்த பொறுமைன்ற கவசத்தை ஒருத்தன் யாரு வச்சுட்டு இருக்கானோ, அணிஞ்சிட்டு இருக்கானோ, அவன் சுலபமா எல்லாத்தையும் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்றது. அதோடு இல்ல, இனிமே ததாகி இன்னும் சொல்றான். பிரிதிகோயம் அசக்கிய விஸ்புலிங்கை பிரளயோ தேன ஹுதாசன பிரகாசா அமிர்தோததி சம்புத பிரதிக்னா க்ஷமயா க்ஷிப்ரமபூத் அசாவலக்ஷ்யா. அதாவது இந்த பிரளய காலத்துல
ஒரு பெரிய நெருப்பு போல ஒரு ஒளிப்பிழப்பு வருமா. அந்த மாதிரி இந்த கோபன் எப்ப பார்த்தாலும் நெருப்பு ஜுவாலை வீசிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட அந்த நெருப்ப உப்பு நீர் இல்லாத தித்திச்சு இருக்கக்கூடிய அமிர்த ஜலம் இருக்கு, அமிர்தம், அமிர்தமாகி இருந்துச்சு. கடல் நீர்னாலே உப்பாதான் இருக்கும். ஆனா இந்த கவி சார்ந்தால உப்பே இல்லாத இனிப்பான சமுத்திர ஜலம்னு ஒண்ணு சொல்ற. ஏன் சொன்னா நெருப்பு அணைக்கிறதுக்கு ஜலம் ஜலம் கூடும். இந்த அது உப்பு ஜலமா இருந்தா கூட பரவாயில்லை, அணைச்சுடலாம். ஆனா இந்த பொறுமைன்றது ரொம்ப சுத்தமானது, சத்து குணம். அதுக்கு போய் இந்த அல்பமான நீரெல்லாம் சொல்லக்கூடாது, அது அமிர்தம் சொல்லணும். அதுக்காக தான் அந்த நீரை அமிர்தம் சொன்ன. புரியுதா? அமிர்தமான நீர் உண்டா அப்படிங்கிறதுனா க்ஷமைன்றது அது உயர்ந்த குணம். இந்த நெருப்பு அணைக்கிற ஜலம் குட்டையிலிருந்து கூட இருக்க அணைக்கலாம். ஆக அதனால்தான் அதான் அமிர்தம் சொல்ல. அப்படிப்பட்ட அந்த பொறுமைன்ற சமுத்திரமய அமிர்தமயமான சமுத்திரம் இருக்க அந்த பொறுமை, அது இந்த நெருப்பை வீழ்வு, அந்த பொறுமைன்ற கோபத்தை வீழ்கிடு. அமிர்தோதரி சம்புதி பிரதிம்னா சச்சமயா திபுர மகு சாவலக்ஷா அப்படின்னு சொல்லணும். விசீச்ச கதமிக விவேக பிரபுத விவேக பூபிரதா சாங்கிராமிக விஹார சேஷா சம்பத்யதே. சரி, அப்புறம் யோசனை பண்ணலாம். சரி, இப்போ மகாமோகன் போயாச்சு, மன்மதன் போயாச்சு, லோபன் போயாச்சு, கோபன் போயாச்சு. சரி, இப்போ இனிமே இந்த யுத்தத்தினுடைய ட்ரெண்ட் எப்படி போகும், இந்த நிலை எப்படி போகும் அப்படின்னு கேட்கிறார் நாரதர். உடனே மதன குரோத லோபானாம் நிபாதே மோகபூபதிஹி யோதயிஷ்யதிதம் கிஞ்சித் ஸ்வயம் வா யோத்துமர்ஹதி. ஏன்னா மன்மதன், கோபன், லோபன் இவெல்லாம் அழிஞ்சுட்டா. இப்ப மீதி இருக்கிறது மகாமோகன் தான். இப்போ அவங்கிட்ட இந்த மாதிரி பிரசித்தமான சேனைலாம் இல்ல, யார்கிட்ட? மகாமோகன் கிட்ட. இப்ப அவன் நீ போடா, சரி நீ போறியா போறியா, சரி போ போ அப்படின்னு அப்படிதான் அனுப்புவான். முக்கியமான தலைவர்கள் இல்லை. அதனால சரி காமன் ஒருத்தன் இருக்கான், அவன் என்னாச்சு அப்படின்னா காமனுக்கு வயசாகி கொடுக்கு. வயசாகிட்டா காமன் குறைஞ்சு போடுவது இல்லையோ. அதனால காமன் காமன் சண்டைக்கு வரல. இந்த முனிவர்கள் ஒரு சமயத்துல ரொம்ப ரம்பை திலோத்தமையோட காமத்தோடு இருந்தார். அவர்கள் பின்னாடி அந்த காமத்தை அடங்கிட்டு அவ நல்ல முனிவர்கள் ரிஷிகள்னு பேர் வாங்கிட்டான். ஆனா அவர்கள் அந்த சாபம் பண்றதுக்கு அந்த சாபம் அந்த கோபம் மாத்திரம் போல, அந்த கோபத்தை அவளால் ஜெயிக்க முடியல. அதனால இந்த 3 பேர் அஞ்சு போயிட்டாலும் இவளுக்கு அப்புறம் யார மகாராஜா போக எல்லாம் அவனே வருவானா அப்படின்னா அந்த அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார். இந்த நாரதன். உடனே தும்புரு சொல்றான், பகவன் அலங்கினீய சுபாக கலு அபினிவேசா. அலங்கினிய சுபாக, அலங்கினியன்னா ரொம்ப பிடிவாதம்.
இந்த பிடிவாத குணத்தை இருக்கான், அவனுக்கு அபினிவேசன்னு பேர். ஏன பிரத்யக்ஷித பலபராக்கிரமேபி விவேகே விவேகே பிரதிஹத மனோரதஸ்யாபி மகாமோகஸ்ய புனः விஜிகீஷா விருஜும்பதே. ஆனா இவ்வளவு பேர் போயிடல, இந்த அபினிவேசக்கான அவனை அனுப்பலாம். அவன் இப்போ அவன் வந்து கொஞ்சம் நல்லா பராக்கிரமம் உடையவன் அப்படின்னு அதை யோசனை பண்ணிட்டு இருக்கான். ஆனா பாக்குறவளுக்கு இப்படி முக்கியமான வீரர்கள்லாம் போயிட்டா நீயே கூட போய் சண்டை போடலாம். ஆனா அந்த விவேகனை ஜெயிக்கனோட துடிப்பு வந்து இங்க குறையல. யாரு? மகாமோகன். சரி, இவாளெல்லாம் போயிட்டாலே நாம யாரு கொண்டு அவனை ஜெயிக்கிறதுன்னு ஒரு படப்பிடிப்பு இருக்காதோ, அது கூட இல்லை அவனுக்கு. அவன் எப்படியாவது அவனை ஒழிச்சிடணும் விவேகனை அப்படின்னு அவன். ஏன்னா மகாபாரதத்துல அப்பேற்பட்ட பீஷ்மர் போயிட்டார், துரோணர் போயிட்டார், கர்ணனும் போயிட்டான். அப்படி இருந்தும் துரியோதன பிடிவாத குணம் போகல. சல்யன் ஒருத்தருக்கான், சரி சல்யனை வச்சு நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு அவன் இருந்தான். அதே மாதிரி இங்க மகாமோகன் சுதம் கீழ மகாபாரதே மகாபாரத பீஷ்மே இத்தியாதி. மகாபாரதத்துல ஹதே பீஷ்மே ஹதே துரோணே கர்ணே ஜ நிதனங்கதே ஆசா பலவதி ராஜன்னே சல்யோ ஜேஷ்யதி பாண்டவான். இது பூர்ண ஸ்லோகம். இங்க சுவாமி தேசிகன் பீஷ்மே அப்படின்னு சொல்லி அதாவது பீஷ்மனே போயிட்டார் அப்படின்னு முதல்ல எடுத்தார். அது பூர்வ ஸ்லோகத்தை உத்தமர் சுவாமி அதை அப்படியே எடுத்திருக்கார். ஹதே பீஷ்மே ஹதே துரோணே கர்ணேஷ. துரோண பீஷ்ம போயிட்டார், கர்ணன் போயிட்டார், துரோணர் போயிட்டார். நிதனங்கதே ஆசா பலவதி ராஜன். ஆனா ஆசையோ இவனை பிடிச்ச ஆடுறது யாரு? துரியோதனை பிடிச்ச ஆடுறது. சல்யோ ஜேஷ்யதி பாண்டவான். சரி சல்லிட்டு இருக்கான், அவனை வச்சுட்டு பாண்டியனை ஜெயிச்சு விடுவான், பாண்டவாளை ஜெயிச்சு விடுவான் அப்படின்னு இன்னும் அந்த இதோட இருந்துருக்கான். அந்நியதே நிர்வர்ணியம். சரி வேற பக்கம் பார்த்தான். காமாதி நிலனே துஷ்திருஷ்டே கைமுத்தியம் அபராமிருதன்னே கைவாசீததி க்ஷுத்ரஹ கச்சிதே தரணாங்கணம். சரி யாரோ ஒருத்தன் வரானே. காமாதி நிலனே திருஷ்டே. காமாதி காமன், லோபன், குரோதன், லோபன் இவெல்லாம் போயிட்டான். நிதனே திருஷ்டே இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கே. கைமூத்தியம் அபராமிருதானு. யாரோ ஒருத்தன் அனுப்புறேன், யாரோ ஒருத்தன் வரானே. கைவா அசீததி க்ஷுத்ரஹ. இவ அப்பேற்பட்ட பெரிய வீரர்கள் எல்லாமே போயிட்டாலே இவன் மாத்திரம் எவ்வளவு இவனை ஜெயிக்க முடியாது, சுலபமா ஜெயிச்சுடலாம் அப்படின்னு இவனுக்கு என்ன தோணல பார்த்தியா? இவனு 5 ரூபா என்ன தெரியும் இருந்தும் அதை வெளியில கழிக்காம இவன் யுத்தத்துக்கு வரானே யாரு இந்த அப்படின்னு பார்க்க தும்புரு. நாரத சொல்ற, நாரதர் ஷகே பிரக்யாதா நாம கலு असो अवगणित परहृदय सल्यः सल्यैव सन्नश्यति तदा हि. सके प्रख्याता नाम खलु असो अगणित परहृदयः.
இப்ப வரானே இவன் என்னன்னாக்க அவகணித்த பரகிருதையாக அசுராருடைய மனசை புண்படுத்துவதிலேயே சந்தோஷப்படுவான். இப்ப வரானே இவன் ரொம்ப பிரசித்தி பெற்றவன். சல்யா சல்யைவ சன்னஹ்யதி. ஏற்கனவே சொன்ன மாதிரி பீஷ்மன் துரோணர் கர்ணன் யுத்தத்தில் போயிட்டான். கடைசியில சல்யன் வந்தாலும் ஜெயிக்குமா, அதை போல இவனும் வரான். இவன் யாரா அப்படின்னா ததாகி அவதீரைதா மகத்தராண மதவ அவலேபோயம் அயந்திரிதஸ்வபாவः பரகீர்த்தி வதூனிராதிகீஷ ீஷாः சுபகம் பாவுகா உஜ்ஜிஹீதே. இவன் பேர் தெரியுமா? கர்வன். யாருன்னா இவனுக்கு கர்வன் பேர். இவன் யாரையும் மதிக்க மாட்டான். எப்பேற்பட்ட வித்வானா இருந்தாலும் சரி, பெரியவாளா இருந்தாலும் சரி, மகான்களா இருந்தாலும் அவன் தூக்கி போடுவான். யாருக்கும் அடங்க மாட்டான். அவதீரைதா மகத்தரான அவலேபோயம் அயந்திரிதஸ்வபாவः. பெரியவர்கள் எல்லாரையும் தூக்கி போடுவான், யாராலையும் அடக்க முடியாது. அதுவும் இல்லாத பரகீர்த்தி வதூனி ராஜிகீஷா நிஷா. அதாவது இந்த அசலாக்கெல்லாம் கீர்த்தி வந்து கீர்த்தின்னு இப்போ ஒருத்தன் பெரிய ரொம்ப பிரசித்தமா இருக்கான். அந்த அது அது அவன் ரொம்ப கீர்த்தியோட இருக்கான்னு சொல்ல முடியும். அந்த கீர்த்தின்ற ஒரு கியாதி இருக்க முடியும். அத்தை ஒரு பெண்ணா சொல்லி அத்தை கூட அபகரிச்சுடுவான் அவன். இந்த கர்வன் தன்னுடைய கர்வத்தினால அவன் என்ன பெரிய கொம்பன அப்படின்னு கேட்பான இல்லையோ. இப்படி அவன் ஜனங்கள் புகழ்றத பார்த்தா இவனுக்கு பிடிக்காது, யாருக்கு? கர்வனுக்கு. அதனால இன்னும் அவனை போய் பெருசாக கொண்டாடுறீங்க, அவன் என்ன பெரிய இதோ கொம்பன அப்படின்வான். இப்படி ஜனங்கள் யாரை புகழாலோ என்ன அவளையெல்லாம் கூட இவன் வந்து இழிவா பேசுவான். அதான் பரகீர்த்தி வதூனி ராஜிகீஷா. யார் பிரசித்தி பெற்றவளா இருக்காளோ அவளையும் அவமானப்படுத்தக்கூடிய தன்மை உடைய சுபகம் பாவுக பாகுரு ஜீதே. இப்படி எல்லாரையும் துச்சமாகவும் மதிக்கக்கூடிய குணத்தை உடையவன் இந்த கர்வன். ஆக இப்படிப்பட்ட இந்த கர்வனுடைய சர்வதா தாவன்மோகோத்யோகம் ஏவ பவிஷ்யத்யயமபி மோகசஜிவஹ ததாஹி. அதனால இந்த மோகனுடைய மந்திரி அது கர்வன். அவனும் சலசம் இல்லை, அவனும் ஏதோ பிரயோஜனப்படலாம். இவனுடைய முயற்சியை வீணாக போகிறது அப்படின்னு சொல்லி மேலே கர்ப்பசேக திருட பிரதிஷ்டித மதோ தக்ரே விவேகாகிருதः லிம்பத்வபடம்பரஸ்த புடிதாரம்
சாமரை அலம் வசம்பிரமைஹி மிருக்யம் கேசரினோ விதிக்ஷிதரணே ரங்கோபரம் கௌதுகம் ஸ்ரீரா கண்டித சண்டவாரணம் கடான் தந்திர சுதந்திர ஸ்ரீயா. இந்த விவேகனுடைய இப்போ விவேகம் முன்னால இந்த கருடனுடைய செயல் இந்த ஆடம்பரங்கள்லாம் இவன் மேல பார் நான் அவன் ஜெயிச்சுடுறவன் வேணும் ஜெயிச்சு பண்ணி இவன் உரிமையிலே வரான், இதுதான் சத்தம் கொண்டு வரான், அட்டகாசம் கொண்டு வரான். சரி இப்படி வரான்னு கர்வமா வரான்னு இன்னும் பெருசா ஆடம்பரத்தோட வரான், இன்னும் ஜெயிச்சுடுவார் அப்படின்னு கத்தினே வரானு. இதெல்லாம் வீணாதான் போகிறது. அதனால கர்ப்பஸ்யேஹ திருட பிரதிஷ்டித மதோ அக்ரே விவேகாகிரதா. இந்த இவ்வளவு கொழுப்பு பிடித்தவனான கர்வன் விவேகன் எதிர்க்க இப்படி திருட பிரதிஷ்டிதம் ரொம்ப பெரிய தைரியத்தோடு வரான். டிம்பக்ஷோபக டிம்பக்ஷோபக டம்பரஸ்த புடிதா புடிதா தாம்பரேஹி அலம் சம்பிரமேஹி. இப்ப இந்த பெரிய சிங்கம் அது யானை மேல பாய்ஞ்சா பாய்ஞ்சு அந்த யானைகளை துவம்சம் பண்ணும். அப்படிப்பட்ட சிங்கத்தோட கூட சண்டை போடுறதுக்கு ஒரு முட்டாள் ஒரு மான் வந்து எதுக்க வந்தா அது கதி என்ன ஆகும்? மத்த கஜமான யானை, அந்த யானையே சிம்மம் வந்து அது மத்தகத்துல ஏறி அது யானையை வதம் பண்ணுறது. அப்படி இருந்துச்சு இந்த மான் சிங்கத்தை எதிர்த்து வந்து நிற்குமா? அதே மாதிரி விவேகன் ஒரு சிங்கம் மாதிரி அவங்கிட்ட இந்த கருவன் மான் வரலாமா? விருக்கியம் கேசரின விதிசதரேன ரங்கோபரம் கௌதுகம். அதான் விருக்கியம் கேசரினா மிருகமான சிங்க மிருகத்துக்கு எழுத்து அதெல்லாம் வந்தானாக்க யானை வந்ததுனாக்கா அது எப்படி இருக்கும்? பீடா கண்டித சண்டை வாரண ஜடா தந்திர சுதந்திர வாரணம் யானைகள், இந்த பதம் பிடித்த யானைகள்லாம் வந்ததுன்னா அதுகளே பயந்து சிங்கத்துக்கெல்லாம் ஓடுறது. நீங்க மானுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னு இந்த பாசம். ஆக இந்த காமன் லோபன் அப்படின்னா மத யானைகள்லாம் அழிச்சவன் யாரு? விவேகன். அவங்க அப்படிப்பட்ட சிங்கம். அந்த சிங்கத்துக்கு முன்னால இந்த கருவன் இருக்காரு, அவர் மான் மாதிரி, இவன் கதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறார் நாரதர். உடனே தும்புரு சொல்ற ஆச்சரியம் பகவன் கிமயம் இதானி மேகநாதீவ திரஸ்கரணேன் வித்யாமாஸ்திதா. இந்த கருவன் இப்ப காணலையே, ரொம்ப திடீர்னு மறைஞ்சு போறானே. மேகநாதீவ திரஸ்கரணி, அதாவது ராவணுக்கு யுத்தம் இல்லையோ, அதுல இந்திரஜித்து அவன் வந்து மாயாஜனங்கள்லாம் பண்ணான். அதாவது ராமனை போல வேகம் கொண்டு அவன் வந்து செத்து போடுற மாதிரி அசோகவனத்துல ராமனுடைய உருவத்தை அவ்வளோ பதறி போயிட்டான். ஐயோ ராமன் செத்து போயிட்டான் அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது எல்லாம் இந்திரஜாலங்கள்னு தெரியுது. அந்த மாதிரி இந்திரஜாலங்கள்லாம் பண்ணி லக்ஷ்மணன் சண்டை போட்டான். அப்படிப்பட்ட இந்திரஜித்தை ஜெயிச்சுட்டான். அதுபோல இந்த கர்மனை விவேக மகாராஜா ஜெயிச்சுட்டான். திரு ஐமசே திரஸ்கரணி மேகநாச லக்ஷ்மணேவ பராயப்படுத்தா. அதே மாதிரி இப்போ விவேகன்
अभिजनधन विद्या वृत्तदास्यादिरूपैः उपदितिरयमेको अनेकदा दिम्बमानः पृथुमहिमविवेक प्रेक्षणादुत्पतन्त्या प्रसभमधिकदृष्ट्या प्रापितो वीरशय्या நாரதர் நாரதர் தான் ரொம்ப சிம்பிள் கேட்டுருக்கார். அவர் சொல்றார், இப்போ அபிஜனதன வித்யா இந்த கர்வனுக்கு தான் தான் உயர்ந்த குலத்துல பிறந்தவன்னு ஒரு கர்வம் உண்டு. தனக்கு தான் நிறைய செல்வம் இருக்குன்னு குலச்செருக்கு, தனச்செருக்கு, கல்விச்செருக்கு, அதை தவிர குணத்துல தான் தான் கெட்டிக்காரன், இப்படி எல்லாம் பல செருக்கு அவனுக்கு இருக்கு. அதனால்தான் அவன் கர்வன்னு பேர் சொல்ற. அபிஜன தன வித்யா விருத்த தாட்சாதி ரூபைஹி உபதிதி அயமேகோ அநேகதா திரிம்பமானஹ பிருதுமகிமவிவேக பிரேஷனா உத்பதந்த்யா பிரசவமதிக திருஷ்யா பிராபிதோ வீரசையா. இப்படி பலவிதமான செருக்குகள், கர்வம். என்ன மாதிரி படிச்ச யாரும் கிடையாது, என்ன மாதிரி பணம் உடையவங்க கிடையாது, என்ன மாதிரி நல்ல குலத்துல பிறந்தவங்க கிடையாது, என்ன மாதிரி பல காரியங்கள் செய்து யாரும் கிடையாது. இப்படி பலவிதமான கர்வத்தை உடைய இவன் பிரசவம் அதிக திருஷ்டியா பிராபித்தோ வீரசையா. இப்போ இவன் விவேகனால ஜெயிக்கப்பட்டு மாண்டு கிடக்கிறான் யுத்தத்துல. அப்படிப்பட்ட கருணை அடக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், திருஷ்டின்ற பெண்மணிய இந்த கருணோட போர் சண்டை போடுறதுக்கு அனுப்புறான். தும்புரு சசம்பரமா உத்புதம். பிருதுமகிம விவேக பிரேஷனாது உற்பதந்த பிரசவம் அதிக திருஷ்டியா, அந்த திருஷ்டின்றவளை கொண்டு இவளை ஜெயிக்கணுன்றதுக்காக அவளை அனுப்புறான். தும்புரு சதம்பராந்தம். உடனே தும்புரு அவர் என்ன பண்ற, நிறைய விஷயங்கள் சுவாமி சாய்கள் உத்தமர் சுவாமி, அதாவது பிரசவம் அதிக அதிக திருஷ்டியா. இந்த அதிக திருஷ்டினா என்ன அப்படின்னா, நான் பெரிய இல்லப்பா, என்னோட பெரியவாள்லாம் இருக்கா அப்படின்ற சொல்றதா. அந்த தன்னடக்கம் தான் அதிக திருஷ்டியான்னு பார்த்தா நீங்க போற. ஆக பிரசவம் அதிக திருஷ்டியா பிராபிதோ வீரசையான். இப்படி இதுல சுவாமி தன்னையும் அதுல புரிஞ்சுக்கிறார். பல இடத்துல வித்வஸ்தே விவசாயம் வெங்கடேசன் கிருத்தம்னு சொல்லி நான் பெரியவாளுக்கெல்லாம் கொண்டு கைங்கரியப்படுறதுக்காக தான் வேண்டிய சுத்தமான மனசை கொடுன்னு பகவத்யான சோபானத்தை சுவாமி தேசியம் பார்க்கிறார். அதே மாதிரி அமிர்தா சோதனையில நான் பெரியோ மல்லோம் நான் நன்மை செய்தும் நமக்குறைப்பார் உலரென்று நடுவுமே. சுவாமி தேசியனோட பெரியவா யார் இருப்பாளா, நல்லது கெட்டது அப்படின்னு தெரியாதுதா. ஆனா அவரு சொல்ற, நமக்கு நல்லதுக்கு சொல்றதுக்கு நம்மளோட பெரிய ஒருத்தர் இருக்கா அப்படின்னு அவளே நாம் அணுகுவோம் அப்படின்னு சொல்ற. இப்படி அந்த அதிக திருஷ்டி கருவனோட கூட இந்த கருவனை அடைக்கினா அப்படின்னு ஏற்படுறது இல்லை. அதனால தன்னடக்கம் தான் ரொம்ப முக்கியம். அந்த தன்னடக்கம் இருந்துச்சுன்னா கர்வம் வரவே வராது.
சரி இதோட இருக்கட்டும். அப்புறம் கல்யாணி சிம்ம கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம. ஸ்ரீமதே 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 வேதாந்தவாசி ஸ்ரீ நாராயண ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ நாராயண ஸ்ரீமதே ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணவாரி ஸ்ரீமதே ஸ்ரீ ரமணேந்திர மகாதேசிகாய நம.